25 வசனம் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கவனிங்க, முதல்ல சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது விசுவாசிகள். இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இயேசுவை ஏற்றிட்டு நீ மறுதளிக்கும் போது உனக்கு வருகிற அந்த தண்டனை இருக்கு தெரியுமா? குடும்பம் சிதறடிக்கப்படும். இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுதளிக்கிறவர்களை நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், உங்கள் குடும்பங்கள் சிதறடிக்கப்படும். உங்கள் குடும்பத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் பிசாசை மேற்கொள்ள முடியாது. பிசாசான் மிக கொடுமையாக உன் குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்து உன் பிள்ளைகளுடைய நிலைமை, உன் குடும்பத்தின் நிலைமை மிக மோசமான நிலைக்கு போகும். நிறைய அனுபவங்களில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒருபோதும் சபை கூடி வருதலை விட்டு விட மாட்டான். மரணமே ஆனால் நான் அடிக்கடி சீசர்கிட்ட சொல்வேன், செத்தால நான் கோயிலில் தான் ஏன் சாவேன். என்னுடைய கான்ஷியஸ் இருந்து என் சுய நினைவு இருந்து ஒரு நாளும் நான் சபைக்கு வராத நாட்களே கிடையாது. என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ அன்னையிலேருந்து சபைக்கு வராத நாட்களே கிடையாது. நான் அப்போல்லாம் சாதாரண விசுவாசி. ஜெயராஜெல்லாம் இருக்கா, என் தங்கை இருக்கா, என்ன கிரேஸ் இருக்கா. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் சபைக்கு போகாத ஞாயிற்றுக்கிழமையே இருக்காது. உனக்கு எத்தனை லட்சங்கள் இல்லை கோடிகள் நஷ்டமானாலும் சரி, சபை கூடி வருதலை ஒரு நாளும் விட்டு விடாது. அடிப்படையான இந்த விஷயத்தை ஒரு நாளும் விட்டு விடாது. நீ நம்புகிற மனிதர்களோ, நீ நம்புகிற அரசியலோ, நீ நம்புகிற வியாபாரமோ, நீ நம்புகிற எந்த வேலையும் உனக்கு கை கொடுக்காது. திரும்ப சொல்றேன், சபை கூடி வருதலை ஒரு நாளும் யாரும் விட்டுவிடக்கூடாது. அடுத்து, சரியான நேரத்துக்கு சபைக்கு வர வேணும். சரியான நேரத்துக்கு 9 மணினா 9 மணி. நான் இப்போது சீசர் கூப்பிட்டு சொல்லிட்டேன், 11:30 மணினா 11:30 மணிக்கு கரெக்டாக முடிச்சிடணும். எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் கூட போகக்கூடாது. இனிமேல் சார்ட்டர் பண்ணி கையில் கொடுத்துருவேன். 5 நிமிஷம் தான் மெசேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல, கவலையே இல்லை. 11:30 மணிக்குன்னா 11:30 மணிக்கு ஷார்ப்பாக முடிச்சிடுவோம். கம்யூனியன் 12 மணிக்கு முடியும், அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கம்யூனியன் சண்டே மட்டும். ஆகவே அவ்வளோ நேரமாகுது, அவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கணும். எனக்கு அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை அதெல்லாம் இல்லைங்க. உண்மையாகவே நம்முடைய சபை மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்தின் அளவு என்ன தெரியுமா உங்களுக்கு? உன்னுடைய சபையோட அருமை உனக்கு தெரியுமா? பிசாசுக்கு தெரியுதுங்க இந்த சபையில் தேவன் இருக்கிறாருன்னு. இந்த சபைக்குள்ள தேவன் இருக்கிறாருன்னு பிசாசுக்கு தெரியுது. அந்த கேட்டு திறந்து உள்ள வர மாட்டேங்குது. 10 பேர் இழுத்தாலும் பிடிங்கன்னு ஓடுது வெளியே. அதுக்கு தெரியுது. அங்கே அந்த கேட்டுக்குள்ளே இழுத்துட்டு வர்றது படாத பாடுபடுற வேண்டியதாக இருக்கும். அப்போ பிசாசுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கு, அப்படிதான் சொல்லணும். பிசாசுக்கு தேவனோட பிரசன்னம் இருக்குதா இல்லையான்னு அதுக்கு தெரியுது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இல்லையே, ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்கிற அந்த உணர்வு நமக்கு இல்லைன்றதுதான் வருத்தமான ஒரு விஷயம். எப்பவுமே கையில் இருக்கும்போது அதனோட அருமை தெரியாதுங்க. இன்னைக்கு எப்படிப்பட்ட திருச்சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், அதுக்கு தெரியுது இங்க தேவன் இருக்கிறார். நான் அடிக்க ரொம்ப முடியாத பிசாசு ரொம்ப வருஷ கணக்கில் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், இங்கே ஒரு பாயை போட்டுட்டு இங்கேயே உட்காந்துரு, நீ சரியாயிட்டு போயிடுவேன். என்ன நம்பாத. நான் சொல்லுவேன், என்ன நம்பாத, இருக்கிறவரை நம்ப, இயேசுவை நம்பு, இங்கே உட்காந்து அவர்கிட்ட கேள், உன்னை விடுவிப்பார்.
இப்படி ஆயிரக்கணக்கான பேர் இங்கே உட்கார்ந்து விடுதலையாகி போயிருக்கிறார்கள். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏன்னா தேவன் இங்கே இருக்கிறார். தேவன் இங்கே இருக்கிறார். ஆராதனை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னை இறங்குவது உன்னை அபிஷேகம் பண்ணுகிறது. அந்த அபிஷேகம் உன்னை பலப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேகரை எங்கள் வீட்டுக்காரர் அப்படி இருக்காரு, குழந்தைய பிரச்சனை, அவங்க சமைச்சு போடணும், அது போடணும், விருந்தாளி வந்திருக்காங்க, அதை வந்திருக்காங்க, இதை வந்திருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. என் தேவன் என் வாழ்க்கையில் தான் முக்கியம். அவங்க வந்தாங்கன்னு கூட கூட்டிகிட்டு வா, என் கூட சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வந்து ஆராதனை முடிச்சுட்டு வாங்க, போய் சமைச்சு சாப்பிட்லாம், கையோடு கூட்டிடுவாங்க. ஆகவே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும், நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேணும். அடுத்து சொல்லுது, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறதா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செய்யத்தக்கது வேறு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோகாப்பனையே இருக்கு. ஆகவே சபை என்பது விளையாட்டு அல்ல. நான் இஷ்டமானால் சபைக்கு வருவேன், இஷ்டம்லாம் வரமாட்டேன், நல்லா வந்துட்டு இருப்பாங்க. சபையில் சில கலகத்தின் ஆவி இருக்கும். அது சொல்லணும், அது இப்படியா அப்படியா அப்படியா அப்படின்னும். ஆகவே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு சபையோட வளர்ச்சி, சபை வளரணும். சபையோட வளர்ச்சின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவ்வளோ பேரை நரகத்திலிருந்து இந்த சபையை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் சபையோட வளர்ச்சி. சபையோட வளர்ச்சின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ ஜனங்களை நரகாக்கிலிருந்து சாத்தானின் பிடியிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதுதான் சபையோட வளர்ச்சி என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது அப்போஸ்தலர் நடபடிகளில், எனக்கு அது ஞாபகம் வருது, நீங்கள் வாசிங்க. அதாவது சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் படிங்க. எந்த அதிகாரமா வாசிங்க? 26 அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை நான் அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். ஒரு விசுவாசியோட இங்க பாருங்க, இது யார் சொல்றது? பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரை அறியல, நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக இருந்தார். கமலேலின் பாதத்தில் அமர்ந்து தத்துவ சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன் என்று சொல்கிறது. சபை மக்களை கொலை செய்தவன் என்று சொல்கிறது. ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்யும் போது அவனுடைய வஸ்திரத்தை பவுல் பாதத்தில் வைக்கிறார். சவுல், அப்போது அவன் பேர், அவன் பாதத்தில் வைக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் சொல்லுகிறான், 9ஆம் அதிகாரத்தில் இயேசுவை சந்தித்த பிறகு சொல்லுகிறான், அவர்கள் என்றால் ரட்சிக்கப்படாதவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ளே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ள சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி. அப்படின்னா என்னன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார பாக்கியமா அவர்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களை ரட்சிக்கப்படாத இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் அவங்க இருண்டதோர் வாழ்வு. இவர் அழகான ஒரு பாட்டு பாடியிருப்பார். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது உன் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவது உன்
திருமுகம் காண நாதாவுன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதாவுன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணோ உம்மை காணட்டும். என்ன அழகான ஒன்றை மோசஸ் பாடினாங்க இந்த பாட்டு. இருண்டதொரு வாழ்வு இன்னமும் வாழ்வு, இனியாவது உன் திருமுகம் காண. இருண்டதொரு வாழ்வு இன்னமும் வாழ்வு, இனியாவது உன் திருமுகம் காண. நாதா உன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதா உன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். என்ன அழகான வார்த்தை பாருங்க. இருண்டது ஒரு வாழ்வரு இயேசுவை பார்க்கணும்னா கவனிங்க, இருளை விட்டு ஒளியிடத்துக்கு ஒரு மனிதனை கூப்பிட்டு வரணும்னா இருளில் வாழ்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்றால் நான் என் இயேசுவோடு கூட நல்ல உறவை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பணியை செய்வதற்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். இயேசுவோடு கூட நல்ல உறவை நான் வளர்த்துக்கணும். நாதாவுன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதாவுன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணோ உம்மை காணட்டும். என்னை பார்க்குறவங்களாம் இயேசுவை பார்க்கணும்ப்பா. என்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் இருந்தது ஒரு வாழ்வர்களை நான் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வர முடியும். இருளை விட்டு ஒளியிடத்துக்கும், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும். இன்று சபை மக்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. நம்மை சுற்றியுள்ள ஜனங்களில் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பாருங்களேன், 175 வருஷம் தீபம் ஏற்றாத ஒரு கல்லில் மேலே
இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலானோர் பிசாசின் படியிலிருந்து விடுதலை ஆனவங்க தான். ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்கி சுகமாக்கி, சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் வந்த உடனே ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களே அப்படிம்பாங்க. பிசாசு பிடிச்சி ஆடுது. ஞானஸ்தானம் கொடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவோமா? 6 மாதம் கழித்து கொடுத்து போன்னு வெயிட் பண்ணுவோமா? இப்போ காந்தி ஒரு சிலருக்கு சொல்லுவேன், அவங்களுக்குலாம் 6 மாதம் கழித்து ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா செத்தே போயிருப்பாங்க. என்ன? ஆகவே கவனியுங்கள், வசனத்தை கவனியுங்கள். இல்லை 1 வருஷம் கழித்து கொடுக்கட்டும் அப்படிலாம் இல்லைங்க. கேட்ட உடனே ஞானஸ்தானம் கொடுக்கணும், அதுதான் சத்தியம். கொர்நேலிய வீட்டில் பரிசுத்தாவை இறங்கினார், உடனே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. கந்தேக மந்திரி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும்போது தண்ணீர் இருக்கும்போது ஞானஸ்தானம் விளக்கலாமா? எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்லைங்க, 1/2 மணி நேரம் கூட இல்லைங்க. அதுக்குள்ளே அவன் விசுவாசி தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நான் அடிக்கடி சிந்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒருத்தர் ஞானஸ்தானம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொடுக்க மாட்டேன்னு. நீங்கள் 6 மாதம் வந்தால் தாண்டா கொடுப்பேன், 6 மாதத்துக்குள்ளே சேர்த்துட்டான்னு வச்சுக்க. நான் கேட்குறேன் கேள்வி, 6 மாதத்துக்குள்ளே சேர்த்துட்டான் ஏதோ ஆக்சிடெண்ட்டில், ஆண்டவர் யார்கிட்ட கேட்பாரு? 6 மாதத்துக்குள்ளே அவன் பின்மாற்றத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யாருக்கிட்ட கேட்பாரு? இங்கும் சொல்ல, உன்னுடைய மேய்ப்பன் வசனத்தை தாண்டி ஒரு நாளை நான் போதிப்பதில்லை. அந்த நம்பிக்கை உனக்கு வரட்டும். உன்னை நடத்துகிற மேய்ப்பனாகிய நான் வசனத்தை தாண்டி ஒரு நாளும் நான் போதிப்பதில்லை. அண்ணன் உட்காந்துருக்காங்க, சீனியர் ஊழியக்காரர் உட்காந்துருக்காங்க, அண்ணன் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஆகவே கேட்கும்போது ஞானஸ்தானம் கொடுத்துடணும். இன்னைக்கு இந்த ஞானஸ்தானம் எவ்வளோ பேர் உயிரை காப்பாற்றி இருக்கிறது தெரியுமா? எதற்கு சொல்றேன் என்றால், கம்மியாக வைங்க தம்பி, ஞானஸ்தானம் என்பது நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறாய். ஆகவே கவனித்துக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். தவறான உபதேசத்துக்கு உங்களை நீங்கள் இழந்து போகாதிருங்கள். ஆகவே இருளை விட்டு தேவனிடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு பாருங்க, இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானோட அதிகாரத்தை விட்டு தேவனுக்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிற. இதுதாங்க ஒரு விசுவாசி செய்யணும். இதுதான் ஒரு விசுவாசி செய்யணும். அதை செய்யறது விட்டுறீங்க நிறைய சபைகளில். கவனிங்க, ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடமை ஒன்று உண்டு. உன்னில் கண்ணில் படுகிற ஒரு மனிதனை இருளை விட்டு ஒளியிடத்துக்கு, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு கொண்டு வர வேண்டிய கடமையும், அடுத்து அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்கள் கண்களை திறக்கும் பொருட்டு பிசாசான அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த மனக்கண்களை திறக்கும் பொருட்டு தேவன் சபையாராக உங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். உன்னுடைய சுவிசேஷத்தினால, நீங்கள் பேசுகிற வார்த்தையினால அவனுக்கு 3 நன்மைகள். ஒன்று, தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். இருளை விட்டு ஒளியிட இயேசு கிறிஸ்துவில் வருகிறான். சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் வருகிறான். அவனுடைய மனக்கண்களை திறக்கும் பொருட்டு தேவன் உன்னை அனுப்ப விரும்புகிறார். தேவன் உங்களை அனுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் அங்கலாய்ப்பை பாருங்கள். யார் என் காரியமாக போவான், யாரை நான் அனுப்ப என்று ஏங்குகிற தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். இன்றைக்கு சபையானது எப்படி இருக்கிறது? பெருமை, புகழ், பணம், அந்தஸ்து. பாருங்களேன்,
ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறேன். எலியா நாகமான் குஷ்டரோகத்தை சுகமாகிறார். எலியாவா எலிசாவா? எலிசா. சரி. எலிசா யாரோடு இருந்தான்? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாக எலிசா எங்களிடத்தில் இருக்கிறான். அப்போ எலியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அக்கினியை கொண்டு வந்தவன். இப்போ எலியாவின் ஸ்தானத்தில் யார் வந்துடுச்சு? எலிசா வந்தாச்சு. எலிசா வந்துட்டான். நாகமான் அப்படி மூட்டையாக பொண்ணு மணியும் கொண்டு வந்தபோது அதெல்லாம் ஒன்று வாடான்னு தோற்றி விட்டான். ஆனால் பின்னாலேயே ஓடுறான் கேயாசி. என்ன ஓடுறான்? பின்னாலேயே ஓடுறான். ஓடி போய் என்ன வேணும்னா மாற்று வஸ்திரம் வேணும், இப்போ தான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னா அவனும் கொடுத்து விட்டான். கேஎஸ்சி பார்த்து எலிசா கேட்குறான், என் மனம் ஆமேன். அப்போ ஊழியத்தில் எது வேணும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களா, ஆஸ்தியா? சொல்லுங்க, எது வேணும் நம்முடைய வாழ்க்கையில்? நாகமான் ரட்சிக்கப்பட வேணுமா, இல்லை நாகமானுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வேணுமா? எனக்கு கூட இருந்தவங்களுக்கு தெரியும், சிலர்கிட்ட நான் காணிக்க வாங்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், இவன்கிட்ட காணிக்க வாங்காதன்னுவார். புறஜாதியாரிடத்தில் காணிக்கை வாங்காமல் அனுப்பிவிட்டார்கள். நான் அநேக புறஜாதியார்கிட்ட காணிக்க வாங்குறதே இல்லை. ஆனாலும் அவங்க உண்டியில் போட்டு போவாங்க. எவன் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? அவனோட கணக்கு என்ன, பிசாசு சுகமாயிடுச்சு, கொஞ்சம் காசு கொடுத்துட்டேன், கணக்கு சரியாயிடுச்சுன்னு நினைப்பான். அப்படியே இல்லை. கொஞ்சம் காணிக்கை கொடுத்தா அவர் பிசாசு துரத்திடுவார். அப்படி வரக்கூடாது. இயேசுவே மெய்யான தெய்வம், அவர்தான் பிசாசை துரத்துகிறவர்கள், அவர்தான் நோய்களை சுகமாக்குறவர். எல்லாம் நம்ம சபை பற்றி சொல்கிற ஒரே விஷயம், துட்டே வேணாடா, அவர்கிட்ட போடா, பிசாசு போயிட்டோம், நோய் சுகமாக்கும், துட்டுலாம் கேட்க மாட்டாரா. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நான் இந்த தேவனோட இந்த சமூகத்தை நின்று சொல்லுகிறேன், யார்கிட்டையாவது பிசாசு போச்சு, நோய்கள் சுகமாயிடுச்சு, இவ்வளோ காணி கொடுங்க கேட்டிருப்பானா? இல்லைங்க. என்னோட வாஞ்சையே எப்படியாலும் ரட்சிக்கப்பட வேணும். கேயாசி மாதிரி ஆவி உள்ளவர்கள் தயவுசெய்து திருந்துங்க. இங்கே ப்ரேயருக்கு போனால் என்ன கிடைக்கும், அங்கே ப்ரேயருக்கு போனால் என்ன கிடைக்கும்? அப்படிலாம் இல்லை. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேணும். அந்த குடும்பம் இயேசுவை நோக்கி பார்க்க வேணும். அந்த ஆத்மா நரகத்தின் விடுதலையாக்கப்பட வேணும். அந்த ஆத்மா தேவனை நோக்கி பார்க்க வேணும். அது பரலோகத்துக்கு போக வேணும். அது மட்டும்தான் ஒரு விசுவாசிக்கு நோக்கமாக இருக்க வேணும். ஒரு ஊழியக்காரனுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்க வேணும். ஆகவே போட்ட அஸ்திபாரத்தை நான் திரும்ப போடுகிறேன். உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? உனக்கு சொல்லட்டா, சுவிசேஷத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்து விட்டு போகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து என்னிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு சொல்றாரு? ஒரு பாஸ்டருக்கா? எல்லா விசுவாசிக்காக தாங்க சொல்றாரு. சபையில் உள்ள அத்தனை பேருக்கு தான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆகவே தான் பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்லும்போது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்லும்போது, ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடு ஒப்புரவாக என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் இருந்து, சபையாரே கவனியுங்கள்,
நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக இருந்து, ஸ்தானாதிபதியாக என்றால் அவர் இருந்து செய்த ஊழியத்தில் இப்போது நாங்கள் இருக்கிறோம். ஸ்தானாதிபதி, அவருடைய ஸ்தானத்தில் கர்த்தர் ஊழியக்காரனை வைத்து விட்டு போகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உங்கள் எல்லோரையும் பார்க்க என்னிடத்தில் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாம் தடவை கேட்கலாம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? அவன் மனம் கசந்து அழுந்து, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ அவர் இருந்த இடத்துல ஒரு ஸ்தானாதிபதியை வைத்து விட்டு போகிறார். இந்த ஸ்தானாதிபதியாக நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் கிறிஸ்துக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள், தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடையுங்கள். ஆகவே இன்றைக்கு சபையார் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருக்க வேண்டும். இயேசுவை போலவே இருக்க வேண்டும். இயேசுவை போல ஊழியத்தை செய்ய வேண்டும். கர்த்தருக்காக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. ஒன்றே ஒன்று நிரந்தரம், நீ செய்கிற ஊழியம் மட்டும்தாங்க நிரந்தரம். நீ கர்த்தருக்காக எதை செய்கிறாயோ அதுதாங்க உங்கள் 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 ஐஸ்வர்யத்தை எங்கே சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். தேவனுக்காக நீ எதை செய்கிறாயோ அதை ஆண்டவர் திருப்பி உனக்கு கொடுப்பார். தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான், கர்த்தர் அவனுடைய வீட்டை கட்டினார். இன்னைக்கு சபையாருக்கு நான் சொல்றேன், தேவனுடைய ஆலயத்து மேல் வைராக்கியம் உள்ளவர்கள் யாரோ அவள் குடும்பத்தை தேவன் கட்டுவார். வாசியுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, தேவன் தம் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். சபையானது இயேசு கிறிஸ்துவின் சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. நீங்கள் ஒவ்வொருவரும் தானாய் வரவில்லை. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் சிலுவையில் அடிக்கப்பட்டு கை கால்கள் ஆணிகளால் கடவப்பட்டு அவர் கரத்திலிருந்து உடம்பிலிருந்து வடிந்த இரத்தத்தினாலே பாவமர கழுவி நம்மை இங்கே சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவர் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை, கட்டிடமல்ல, நீங்க தான் சபை. ஆகவே உங்களை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியார் கண்காணியாக வைக்கிறார். பரிசுத்த ஆவியான ஒரு மேய்ப்பனை கண்காணியாக வைக்கிறார். ஏன்னா பிற்காலங்களில் மந்தை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வந்து மாறுபானவர்களை போதித்து விசுவாசத்தை வழியை செல்ல விடுவார்கள். ஆகவே மாறுபாடானவர்கள் போதிக்காதபடி மந்தை குறித்து நீங்கள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் மந்தை எப்படி தான் சொல்லுவேன். நான் பாச ஃபெலோஷிப்பில் அடிக்கடி சொல்லுவேன், இன்னொரு சபை மக்களை தயவு செய்து கூப்பிடாத. நீ தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாய். ஏன் தெரியுமா? நீ இன்னொரு சபைக்கு போகிற ஆத்துமாகவே திருடினால் நீ திருடனாய் இருப்பாய், தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக இருப்பாய். அவங்களாம் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, வியாதியாக இருக்கிறவங்க வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, பிசாசுபடியில் இருக்கவங்க வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு சபைக்கு போக வேண்டிய ஆத்துமாக்களை திட்டமிட்டு திருடுகிறார் தெரியுமா? அதுதாங்க தப்பு. எப்பொழுதும் ஒரு 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 ஊழியக்காரனுக்கு நேர்மை இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது சபை? நேர்மை இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீயும் பிசாசு துரத்த மாட்ட, துரத்தவங்களையும் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஊழியங்களும் உண்டு. நான் திரும்ப சொல்கிறேன், போட்ட அஸ்திபாரத்தை போட யதார்த்தமாக பேசுகிற பெரிய விஷயம் அதெல்லாம் இல்லைங்க. இது ப்ராக்டிக்கலான விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை. இந்த சபையின் அங்கத்தினராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு புறப்பட்டார். எந்த சபையிலும் இல்லாத ஒரு விஷயம் இந்த சர்ச்சில் இருக்குது. பெரும்பாலும் என்னை வந்து எல்லாரும் பாஸ்டர்னு கூப்பிட்றதோட அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க.
எத்தனை பேர் என்னை அப்பான்னு கூப்பிட்றீங்க? கரங்களை உயரத்துக்கு பார்க்கலாம். என்னை அப்பான்னு கூப்பிட்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணா சிலர் கை உயரத்தில் அதுக்காக சந்தோஷம். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகமாக இருந்தது, இது எப்படி ஒரு சபை மேய்ப்பன் தகப்பனாக இருக்க முடியும், அப்பாவாக எப்படி இருக்க முடியும்? அப்போ வசனத்தில் எங்காவது இருக்கிறதா ஆதாரம் என்று நான் தேட ஆரம்பிக்கும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்து, வாசியுங்கள் நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரனில் ஒருவனை போல இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாகிய ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். மீகா வயசானவன், மீகா வயசானவன். இந்த லேவியன் வாலிபன் அவன் குமாரனில் ஒருத்தனை போல இருந்தான். மீகாவோட குமாரனில் ஒருவனை போல யார் இருந்தது? இந்த லேவியன் இருந்தான். இவன் சொல்றான், நீ எனக்கு தகப்பனாயிரு, நீ எனக்கு என்னவா இருக்கணும்? தகப்பனும் ஆசாரியனவா இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க நல்லா கவனிங்க, எல்லா விஷயத்துக்கும் பைபிள்ல ஆதாரம் இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னா அதை எந்த இடத்துல இருக்குதுன்னு தேடி பாருங்க, அப்ப கண்டுபிடிக்க முடியும். ஆகவே சில சொல்லுவாங்க, நீ அப்பா என்ன எப்படி கூப்பிடுறேன்னு. அவன் சொல்றான், எனக்கு தகப்பனும். சின்ன வாலிப பையன், அவன் புள்ள மாதிரியே இருக்கான். அந்த வாலிபன், இந்த லேவன் யார் மாதிரி இருக்கான்? அவன் புள்ள மாதிரியே இருக்கான். நீ எனக்கு தகப்பனாயிரு, ஆசாரனே ஆயிரு. அவன் கடைசியா சொல்றான் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு ஆசாரி இருந்தனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் எனக்கு இருக்கிறதுனால தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கறதே இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்க்குறதும் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உயர்த்துவார், அப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே அந்த வாலிப பையனை எனக்கு ஆச்சரியமா, அவன் வாலிப பையன், அவன் பிள்ளை மாதிரி இருக்கிறான், அவன் பிள்ளைங்க சமமாக இருக்கான். அந்த லேவியன் அவனை பார்த்து சொல்றான், எனக்கு தகப்பனாயிரு, எனக்கு ஆசாரியனாயிரு. எனக்கு ஒரு லேவியன் ஆசாரியனை கிடைத்தபடியால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று, நன்மை செய்வார் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆகவே வசனத்தை கவனியுங்க. எதற்கும் ஆதாரம் வேண்டும், எதற்கும் ஆதாரம் வேணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏண்டா ஒரு இப்போ ஒரு கவனிங்க, எத்தனை பேர் சபையில் உண்மையாய் தசம்பாகம் கொடுக்கிறீர்கள்? சொல்ல முடியுமா? இது மட்டும் பாஸ்டர், அது பழைய ஏற்பாடு பாஸ்டர், புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னுவாங்க. இதுக்கு மட்டும் சொல்லுங்க, மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பார்த்துக்கங்களா, என்னோட நண்பர் யூஎஸ்ல இருக்கார், அவர் சொல்லுவார், பாஸ்டர் ஊழியத்தில் ஆசாரியன் தொடங்கிய நாளில் ஆபிரகாம் எல்லாவற்றும் தசம்பாகம் கொடுத்தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க. நான் அவர் எங்கள் பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு யதார்த்தமாக வந்திருந்தார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை,
நியூ ஜெர்சியில் இருக்கார், யூஎஸ்ஏல நியூ ஜெர்சியில் இருக்கார். பயங்கர பைபிள் ஸ்காலர், ரொம்ப வயசானவர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சொல்கிறார், எங்களோட பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் பிரசங்கிக்கும்படி நான் அழைத்திருந்தேன். பாஸ்டர், இது தவறான போதனை. தசபாகம் பழைய ஏற்பாட்டோட ஒழிந்து போயிட்டு என்று யாராவது சொன்னாங்கன்னா அது தவறான உபதேசம். புதிய ஏற்பாட்டில் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது அப்படின்னார். இன்றைக்கு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனுக்காக அல்ல. நீ தேவனிடத்தில் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா இல்லையா என்று சோதிப்பதுக்குத்தான் அந்த 10% வச்சிருக்கிறார் தசபாகம். நீ உண்மையாய் தேவனை நேசிப்பாயானால் அதில் நீ கொடுப்ப. உன்னையே நேசித்திருப்பாயானால் கொடுக்க மாட்டேன். ஆனால் சர்ச்சு கரெக்டாக வருவேன், ஜெபம் பண்ணுவேன், என்னை ஆசீர்வதிங்க என்னை ஆசீர்வதின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன பண்ண மாட்டேன்? தசமாங்க கொடுக்க மாட்டேன். அப்பொழுது 2-3 உதாரணத்தை எனக்கு சொன்னார். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லும்போது, யாக்கோபு 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தனை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 பரிவாரங்கள் எனக்கு இருக்கிறது. நான் எப்படி போனேன்? வெறும் கோலும் கையுமாக கடந்து போனேன். இப்போது எனக்கு 2 பரிவாரங்கள் இருக்கிறது. வாசிக்கலாம். அப்படி எபிரேயருக்கு 7க்கு வாங்க. அல்லேலூயா. ஒன்று தெரியுமா? என் கையில் ஒரு பணம் கிடைச்ச உடனே இது கர்த்தருக்காக எப்படி செலவு பண்ணலான்னு தான் பார்ப்பேன். இப்போ ஒரு தம்பி ஒரு 15,000 எனக்கு தசமாக அனுப்பியிருந்தார். எத்தனை ஆயிரம்? 15,000 அனுப்பியிருந்தார். உடனே போய் 200 காலண்டர் ஆர்டர் பண்ணேன். உடனே போய் 16,000 சில்லற ஒரு காலண்டர் 85 ரூபா. அந்த பில்லு அந்த தம்பிக்கு அனுப்பிவிட்டேன். அந்த பில்லு சொன்னேன், அப்பா இந்த தசம்பாகம் அனுப்பினேன். ஆமாப்பா, இந்த தசம்பாகம் தான் என்ன பண்ணேன்? இந்த காரியத்துக்காக நான் செலவு பண்ணுகிறேன். அதுக்காக தான் தசம்பாகம் கொடுக்குறீங்க. அதுக்காக தான் தசமாகம் கொடுக்குறீங்க. அந்த தசமாகம் ஆசாரியருக்கு உண்டானது. வேதம் சொல்லுது, எசேக்கியேல் 44:28 சொல்லும்போது, காணியாட்சியை கொடாதிருப்பாயாக, நானே அவர்களுடைய சுதந்திரம். அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. 11 கோத்திரமும் இந்த ஒரு கோத்திரத்துக்கு என்ன பண்ணணும்? தசமாகத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுது. 11 கோத்திரமும் இந்த ஒரு கோத்திரத்துக்கு என்ன பண்ணணும்? தசமாகம் காணிக்கையும். நீங்கள் எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்னு சொல்லுது. இன்னைக்கு சபையார் அதை ஒழுங்காய் செய்திருந்தால் மேலே கட்டிடம் கட்டியிருக்கலாம், இந்த கைப்பிடி போட்டிருக்கலாம், எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு ஆசீர்வதித்த தேவனுக்கு நீ என்ன செய்கிறாய்? அதுதான் கேள்வி. உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் இல்லை என்று யாராவது சொல்லுவாங்களா? நான் ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன். எபிரேயர் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகி ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான்.
லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். இது சொல்றது எங்க சொல்றாரு? புதிய ஏற்பாட்டு சபையில மரிக்கிற மனிதர்கள். அங்க மரிக்காத மெல்கிசேதேக்கு வாங்கினான், இங்க மரிக்கிற மனிதர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கே பிழைத்திருக்கிற என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். ஆகிய இதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு. அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாம் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். இது எத்தனைக்கு இது ரொம்ப புரியக்கூடிய ஒரு விஷயம். ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும்போது லேவி எங்க இருந்தான்னா ஆபிரகாமுடைய அறையிலே இருந்தான். ஆபிரகாம் லேவி எப்போ வந்தான்? எந்த சந்ததியில் வந்தான்? லேவி எந்த கோத்திர? யாருடைய அப்பா? லேவிக்கு அப்பா யாரு? யாரு? யாக்கோபு. அப்போ இங்கே என்ன சொல்றாரு? யாக்கோபுக்கு அப்பா யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு அப்பா யாரு? இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் படிக்கணும். ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, லேவி. அப்போ இங்க சொல்லும்போது தசமபாகம் கொடுக்கும்போது அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில இருந்தபடியால். சின்ன பிள்ளைங்களுக்கு என்னால் விவரமா சொல்றேன். லேவியானவன் யாரோட அறையில இருந்தான்? அப்போ ஆபிரகாமுடைய அறையில இருந்தபடியால் தசமம் வாங்குற அவனும் ஆபிரகாம் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. இவ்வளவு ஆழமா கொண்டு போறார் பாருங்க. 4வது தலைமுறை வரான் லேவி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லேவி. இந்த லேவி இப்போ எங்க இருக்கிறானா? ஆபிரகாமின் அறையிலே இருந்தான். இவன் தசமபாகம் கொடுத்தான் சொல்றார். ஆகவே இன்று சுயநலத்துக்காக, ஆனால் உண்மையாய் சிலர் தசமபாகம் கொடுக்கிறீர்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். இன்றிலிருந்து இந்த சபையில் அத்தனை பேரும் சரியாக தசமபாகம் கர்த்தருக்கென்று செலுத்த வேணும். மற்ற சபைகளைப் போல அல்ல, இஷ்டப்படி செலவு செய்வது அல்ல. உங்களுடைய தசமபாகங்கள் கணக்கு வைக்கப்படுகிறது. ஆலய விருத்திக்கென்று அவைகள் பயன்படுத்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நான் சபை தொடங்கின நாளில் அத்தனை பேர் ஒழுங்காக கொடுத்தாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய சபை வந்தது, லேண்ட் வாங்கணும். ஆனால் வளர்ந்து விட்ட காலங்களில் இருக்கிற சில சபையார் ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. மல்கியா சொல்லும்போது 3:8 அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அப்புறம் என்ன சொல்லுது? உங்கள் பல்லகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டானே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆகவே நான் சத்தியத்தை சரியாக சொல்லுகிறேன். இங்கே சொல்றார், மரிக்கிறவர்கள் இங்கே தசமபாகம் வாங்குகிறார்கள். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டில் அது மாறாத பிரமாணமாக இருந்தது. ஆகவே இன்றைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். எனக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு லீ என்ற ஒரு நண்பர் உதவி செய்தார். அந்த பணம் ஏதுன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஃபர்ஸ்ட் மெத்தடிஸ்ட் சர்ச் யூஎஸ்ஏல நாங்கள் எல்லோரும் தசமபாகத்தை நாங்கள் சபைக்கு கொடுக்கிறோம். சபையானது அதிலிருந்து ஒரு 10ல் 1 பங்கை ஊழியங்களுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு அவர்களும் தசமபாகம் கொடுக்கிறார்கள். அவள் கொடுத்த தசமபாகத்தில் அவங்களுடைய ஆர்ஃபனேஜ் கட்டப்பட்டது என்று சொன்னார். இவர்கள் எல்லோரும் 10ல் 1 பங்கு எங்கே கொடுக்குறாங்க? சபைக்கு கொடுக்குறாங்க. சபையும் 10ல் 1 பங்கை ஊழியங்களுக்கு
கொடுக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட தசம்பாகத்தில் தான் நான் ஹாஸ்டல் கட்டணும். அதுலேருந்து பணத்தை எடுத்து சர்ச்சும் கட்டணும். அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். இன்றைக்கு திருப்பதியிலும் சபரிமலையிலும் கோடி கோடியாக கொட்டுகிறார். இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்து இருக்கிறோம். மற்ற போதர் முதலை தசம்பாகம் எனக்கு தான் சொந்தம்னா நல்ல வீட்டை, பெரிய வீட்டை நான் கட்டியிருப்பேன், எவ்வளோ வசதியாக வாழ்ந்திருப்பேன். எனக்குன்னு இருக்கிறது வயசானதுனால போக்குவரத்துக்கு ஒரு கார் மட்டும்தான் எனக்கு இருக்குது. எனக்குன்னு எதுவும் இல்லை. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, எப்படியாவது என் உயிர் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேணும். அதுதான் என்னோட ஆசை. இன்றைக்கு சபையாராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் காணிக்கைகளும் தசம்பாகங்களும் லட்ச லட்சமாய் தேவனுக்கு என்று கொடுங்கள். இந்த சபை வளர்ந்து விடும். பக்கத்தில் இருக்கிற லேண்ட்லாம் வாங்கிடலாம். நம்ம உண்மையாக சொல்கிறோம், பக்கத்தில் இருக்கிற லேண்ட்லாம் வாங்கிடலாம். சபை 3 அடுக்குக்கு நான் கட்டலாம். அவ்வளோ வேஸ்ட் போட்டு வச்சுருக்குறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே அஸ்திமாரமான இந்த உபதேசத்தை நீங்கள் கேட்டு கர்த்தருக்கென்று வாழுங்கள். கண்கள் மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். கர்த்தரோட ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரோட ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நீர் நடத்தும். கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே படி. எனக்கு பிடிச்ச வசனம் எதுக்கு நான் கீழ்ப்படிவேன், இது எனக்கு பிடிக்காத வசனம் எதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லாதபடி, சத்தியத்தையும் அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க என்ற வார்த்தையின்படி சத்தியத்தின்படி இந்த பிள்ளைகள் நடக்க உதவி செய்யும். நம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.